வசனம் கிடையாது. நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பைபிளை வாசிக்கிறது கிடையாது. கேலண்டர் இருக்கிற வசனம் இல்லைன்னா வண்டியில் போவாங்க. வண்டியில் போகும்போது முன்னாடி போகிற ஆட்டோ லாரி நிறைய வசனம் இருக்கும். எந்த ஆட்டோலி ஆகிலும் இதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் இருக்கா? அப்படி 100ல் 10 ஆட்டோ 20 ஆட்டோவில் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன்னு இருக்கும். நீ கைது செய்ய வேலையெல்லாம் நீ போகைன்னு ஆசிரியப்பட்டிருப்பாய். எங்க திரும்பினாலும் வாக்குத்தத்தமாக இருக்கும். இதுலேயே திருப்தி அடைஞ்ச நிறைய பேர் உண்டு. அதுக்கப்புறம் ஆண்டவரை முறும்பு இருக்கிறது. பாஸ்டர், நான் போகும்போது இன்னைக்கு 4 ஆட்டோவில் பார்த்தேன், உன்னை அதிசயங்களை ஒரு அதிசயமும் நடக்கல. நீ முதல்ல இதை வாசிச்சு உனக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாருன்னு கேளு. இதை வாசித்து கர்த்தர் உங்ககிட்ட பேசி அது நிறைவேறலைன்னா நீ கர்த்தர் என்ன செய்யலாம்? போராடலாம். ரைட்ஸ் இருக்கு. நீ பைபிளே வாசிக்கிறது இல்லை. எந்த ஆட்டோலையும் எச்சரிப்பான வசனம் இருக்கவே இருக்காது. எல்லா ஆட்டோலையும் எல்லா லாரியிலையும் எல்லா வாகனத்திலையுமே வாக்குத்தத்த வசனம் தான் இருக்கும். அதை நம்பி ஏமாந்து போகாத. அது கர்த்தருடைய வார்த்தை இல்லையே பாஸ்டர், வார்த்தை தான். அது புறஜாதி மனுஷர்களுக்கு, யாருக்கு? ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு ஒருவேளை கர்த்தர் அவையில் கொண்டு என்ன செய்யலாம்? பேசலாம். உனக்கு பேசுறதுக்கு வண்டிக்கு பின்னாடி இருக்கிற வசனம் கிடையாது. இந்த வசனம் இதை டெய்லி வாசிச்சா ஒன்னா செய்யணும் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் அவன்தான் நீர்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் கனிகளை கொடுக்கிற இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம். நீ இதை வாசிக்கலைன்னா, கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா உன் விசுவாசம் வீணா போயிடும். அப்போ முதல்ல கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? தினந்தோறும் வாசி. இப்போ நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் அப்படின்னு சொல்லும் பொழுது வெறும் வாக்குத்தத்தங்கள் மட்டும் அல்ல. வாக்குத்தத்தங்கள் ஒரு பார்ட், கர்த்தருடைய வார்த்தையில ஒரு பகுதி. கர்த்தருடைய வார்த்தைங்கிறது வாக்குத்தத்தங்களாகவும் கர்த்தர் நம்மோடு பேசுவார், எச்சரிப்பாகவும் கர்த்தர் நம்மோடு பேசுவார். உன்னை ஆசீர்வதிப்பேனும் பேசுவாரு, நீ மனம் திரும்பணும் கர்த்தர் பேசுவார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை உனக்கு எப்படி வருகிறதோ அதை நீ முழு இருத்தோடு ஏற்றுக்கொண்டு அதை நீ அப்படியே விசுவாசிச்சினா உன் வாழ்க்கையின் தோல்வி மாறும். வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுக்கிறாரா? ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரா? முழு நிச்சயமாய் நம்பாத. அந்த வார்த்தையை ஜெபத்தில் அறிக்கை பண்ணு. கர்த்தர் கொடுத்த வசனத்தை அறிக்கை பண்ணு, ஜெபம் பண்ணு, அற்புதம் நடக்கும். ஒரு எச்சரிப்பான வார்த்தை கர்த்தரோடு பேசுகிறாரா? இது எனக்கான வார்த்தை முதல்ல ஏற்றுக்கொள். அந்த வார்த்தை என்னோட தான் கர்த்தர் பேசுகிறார், அதை விசுவாசி. முதல்ல ஏன் தவறை கர்த்தர் உணர்த்துகிறார் நம்பு. அந்த வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொள். விசுவாசத்தில் அறிக்கை பண்ணி, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு தான் கொடுத்தீங்கப்பா, நான் மனம் திரும்புற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீ சொல்லி ஜெபம் பண்ணிப்பாரு. அது வரைக்கும் தோற்று போன வாழ்க்கை ஜெயமாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வெறும் வாக்குத்தத்தங்களையே பிடிச்சிட்டு போகக்கூடாது. கர்த்தர் உங்களோடு என்ன வார்த்தை பேசுகிறாரோ அந்த வார்த்தை அப்படியே விசுவாசம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் தோல்வி ஜெயமாய் மாறும். ஹல்லேலூயா. நீ புரிந்து ஒரு வார்த்தை வாசிங்களேன். 94 சங்கீதம் 18 வசனம். என் கால் சறுக்குகிறது என்னும்போது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே அந்த கிருபை என்னை. கால் சறுக்குதல் அப்படிங்கிறது தடுமாற்றம். சரிங்களா? கால் சறுக்குகிறதுங்கிறது நடந்து போயிட்டே இருக்கிறோம், திடீர்னு சறுக்கிடுச்சு, என்ன ஆகிறோம்? தடுமாறுறோம், பேலன்ஸ் எல்லாம் கீழே விழலாம், அல்லது ஏதோ ஒரு காரியம் என்ன செய்யலாம், நடக்கலாம். ஸோ சறுக்குதல் அது தடுமாற்றம். வாழ்க்கையில் வர தடுமாற்றம், குடும்பத்தில் வர தடுமாற்றம், உன் பொருளாதாரத்தில் வருகிற தடுமாற்றம், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிற தடுமாற்றம். நீ கர்த்தருக்கு ஒரு பிரதிஷ்டை பண்ண பத்தியா, இனி நான் இப்படிதான் உமக்காக வாழுவாண்டவரே, இனி உமக்கு அந்த காரியம் செய்வாண்டவரே, நீ பிரதிஷ்டை பண்ணல, அந்த பிரதிஷ்டையில் வருகிற தடுமாற்றம். அப்படி தடுமாற்றம் வரும் பொழுது, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது நீ ஜெபத்தில் உட்காரும் போது கர்த்தர் கிருபை என்ன செய்யுமா? அந்த கிருபை என்ன தெரியுங்களா? கர்த்தர் உன் சறுக்குதலிலிருந்து நீ எழும்பி நிற்பதற்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வார்த்தை. அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? ஆண்டவரே என்னால் முடியலப்பா, இந்த பிரச்சனையினால நான் வெக்கப்பட்டுருனோன்னு பயமா இருக்குது, இந்த வியாதி என்ன நிர்மூலமாக்கிருமோன்னு பயமா இருக்கு,
இந்த பொருளாதார நெருக்கடியை நான் அவமானப்படுத்திடுமோன்னு பயமா இருக்கு. என் வாழ்க்கையில நான் விட முடியாத சில பாவம் செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த பாவத்தினால என் ஜீவியம் பாழாயிடுமோ, என் எதிர்காலம் பாழாயிடுமோ, எனக்கு மரணம் சம்பவிக்குமோ, என் சாட்சி கட்டுடுமோ, ஆண்டவரே என்னோட காரியம் எல்லாம் வீணா போய் எனக்கு பயமா இருக்குது. நீ ஆண்டு சொந்தத்தில் வரும் பொழுது வெறுமனே கர்த்தர் உன்னை வாக்குத்தத்தம் கொடுத்து அனுப்ப மாட்டார். உனக்கு என்ன வார்த்தை தேவையோ அந்த வார்த்தை கர்த்தர் கொடுப்பார். அந்த வார்த்தையை அப்படியே நீ விசுவாசி ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன் தோல்வி ஜெயமாய் மாறும். அல்லேலூயா.